திரு மணி, உங்கள் அப்சர்வேஷன் என்ன? திமுக, அதிமுக, தாவேகா, இறுதியாக திரு சீமான் குறித்தும் சொல்லுங்கள். ஆமாம், இப்போ இந்த பிரச்சாரத்தில் வந்து ரெண்டு தரப்புமே முக்கியமானவர்கள் திமுக, அதிமுக அவங்க வந்து பேசியது பேசாமல் விட்டதுன்னு பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்காக சில விஷயங்கள்லாம் அவங்களுக்கு இருக்குது. அதுக்கு முன்னால் கார்த்திகேயன் நம்ம ரொம்ப பதிவு பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, கடந்த பல தேர்தல்களைப் போல் இந்த தேர்தலிலும் வந்து பணப்பட்டுவாடா பெரிய அளவில் நடந்திருக்குது. கரன்சி மழை பொழிந்திருக்கிறது. கிட்டத்தட்ட 4 நாட்களாக பல தரப்பிலிருந்து வரக்கூடிய தகவல்கள் எல்லாருக்குமே உங்களுக்குலாம் கூட வந்துருக்கும், எல்லா மீடியா பர்சன்ஸுக்குமே வந்திருக்குது. பட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் என்னென்னா வந்து ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் எலெக்ஷன் கமிஷன் லெவல் பிளேயிங் ஃபீல்டை என்ஷூர் பண்ணிட்டாங்க அதில் மணி ஃப்ளோவில். ஏன்னா கடந்த காலங்களில் வந்து ஏதாவது ஒரு தரப்பு வந்து குற்றச்சாட்டு சுமத்துவாங்க. இப்போ ரெண்டு தரப்பு லெவல் பிளேயிங் ஃபீல்டு. ஆமாம், பணப்பட்டுவாடாவில் லெவல் பிளேயிங் ஃபீல்டை வந்து எலெக்ஷன் கமிஷன் என்ஷூர் பண்ணியிருக்காங்க. அதுக்காக எலெக்ஷன் கமிஷனுக்கு நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளலாம். ஏன்னா வந்து கடந்த பல தேர்தல்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா, குறிப்பாக 2003க்கு பிறகு தான் இந்த வியாதி இங்கே ஆரம்பிக்குது. உங்களுக்கு ஒரு தரப்பு வந்து குற்றச்சாட்டை வைக்கும். இந்த தடவை 2 பேருமே வந்து குற்றச்சாட்டை வைக்கல. ஸோ இது ரொம்ப ஒரு ஆழ்ந்த அமைதி நிலவுது, கொடுத்து முடிச்சுட்டாங்க இது வந்து. ஸோ எஸ்ஐ குரேஷி 2011 எலெக்ஷன் அப்போ அன்றைய தலைமை தேர்தல் அதிகாரி எஸ்ஐ குரேஷி சொன்னதான், மற்ற எல்லா மாநிலங்களையும் எங்களுக்கு வந்து பிரச்சனை வந்து எல்லா மாநிலங்களும் சில மாநிலங்களில் வந்து எங்களுக்கு வந்து வயலன்ஸ் ப்ராப்ளமாக இருக்குது, பூத் கேப்சரிங்கு, பாம் அட்டாக்லாம், அதெல்லாம் கூட நாங்கள் க்ரஷ் பண்ணிட்டோம் இப்போ. ஆனால் தமிழ்நாடு வந்து எங்களுக்கு வித்தியாசமான எலெக்ஷனாக இருக்குது. ஏன்னா மணி ஃப்ளோவை கண்ட்ரோல் பண்ணவே முடியல எங்களால். இன்றைக்கும் அதுதான் நிலைமை. அன்றைக்கி சார்ஜ் பண்ணாங்க, இன்றைக்கி சார்ஜ் பண்ணல. ஸோ இது ஒரு வருத்தப்பட வேண்டிய, நாம் அனைவரும் வெட்கி தலை குனிய வேண்டிய ஒரு விஷயம். சில ஆயிரம் கோடி ரூபாய்களை இவங்க கொடுத்து முடிச்சிட்டாங்க. அகெயின் நான் சொல்கிறேன், இது லெவல் பிளேயிங் ஃபீல்டு இல்லை, இது ஜனநாயகத்தை கேலி கூத்தாக்கிக்கிட்டு இருக்காங்க ரெண்டு தரப்புமே. இதையும் பதிவு பண்ணணும் நம்ம. ஒன்று. ரெண்டாவது, கட்சிகள் பாரபட்சம் இல்லாமல் இந்த விமர்சனங்களை வைக்கிறீங்க. கட்சி பாரபட்சம் இல்லாமல் இது வந்து யார் பண்ணுறாங்கன்றது எல்லாருக்குமே தெரியும். இதில் வந்து ஒரு ஆழ்ந்த அமைதி வந்து ரெண்டு தரப்புலையும் நிலவுது. அன்ஃபார்ச்சுனேட்லி மீடியாவும் இதை வந்து பேச வேண்டிய அளவுக்கு பேசல. பட் வரக்கூடிய தகவல்கள் வந்து ரொம்ப அலார்மிங்காக இருக்குது. தட்ஸ் அ ஃபேக்ட். இது ஒன்று. ரெண்டாவது, நீங்கள் முக்கியமான விஷயம் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து எஸ்ஐஆரில் வந்து நமக்கு வந்து 73 லட்சம் ஓட்டர்ஸ் வந்து எடுத்தாங்க. கிட்டத்தட்ட அதுக்கு பிறகு அப்பீலுக்கெல்லாம் பிறகு வந்து ஒரு 7 லட்சம் பேரை சேர்த்துருக்காங்க. ஸ்டில் வந்து ஒரு 65 lakhs நமக்கு விடுபட்டிருக்குது. பீகாரில் வந்து 66 லட்சம் பேர் நீக்கப்பட்டப்ப நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இங்கேருந்து அங்கே போய் பேசினார். தமிழில் அவருடைய பேச்செல்லாம் ஹிந்தியில் மொழிபெயர்த்தாங்க. ஆனால் இங்கே 73 லட்சம் பேர் நீக்கப்பட்டது, அதுக்கு பிறகு 67 லட்சம் பேர் சேர்த்தது. இந்த எஸ்ஐஆரை ஒரு இஷ்யூவாகவே டிஎம்கே இங்கே எடுக்கவே இல்லை. இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக கவனிக்க வேண்டிய விஷயம். இன்றைக்கி பெங்காலில் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், கிட்டத்தட்ட மோர் தென் 93 lakhs, நியர்லி 1 crore வந்து உங்களுக்கு வந்து 12% ஓட்டர்ஸ் வந்து எஸ்ஐஆர்லேருந்து ஓட்டர் லிஸ்ட்லேருந்து எடுத்துட்டாங்க. இன்ன வரைக்கும் பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்குது. அவங்களுக்கும் வந்து 23 நம்மள மாதிரியே, அவங்களுக்கு 29, 2 ஃபேஸ், நமக்கு ஒரு ஃபேஸ். இன்னைக்கு வரைக்கும் அந்த அப்பீல் கமிஷனில் போகிறவங்கள ஓட்டு போட அலோவ் பண்ணுறாங்க. அங்கே பெங்கால் அவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்குது. பீகார் பிரச்சனைக்கு ஸ்டாலின் அவர்கள் இங்கேருந்து போய் அங்கே எஸ்ஐஆருக்கு குரல் கொடுத்தார், ஓட் சோரின்ட்டு, ராகுல் காந்தியோட யாத்திரையில். ஆனால் தமிழ்நாட்டில் எஸ்ஐஆரை திமுக ஒரு பிரச்சனையாகவே எடுக்கல, உங்கள் கூட்டணிகளும் ஒரு பிரச்சனையாகவே எடுக்கல. இது இந்த எலெக்ஷனோட இன்னொரு முக்கியமான அம்சம். மூணாவது பார்த்தீங்கன்னா, நிறையா காமெடி காட்சிகளும் அரங்கேறியது. குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அந்த கூட்டத்தில் திருமதி பிரேமலதா அவர்கள் ஸ்டாலின் அவர்களையும் கமலஹாசன் அவர்களையும் மேடையில் வைத்துக்கொண்டு பெண்கள் பாதுகாப்பு, பாலியல் குற்றங்கள், போதை மருந்து, இதை பற்றியெல்லாம் பேசின பேச்சு அது ஒன்று. அடுத்த நாள் மறுபடியும் திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏற்றிய தீர்வும்னு பேசினாங்க, சேம் சைட் கோல் போட்டாங்க. இது வந்து எதிர்கட்சிகள் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டை அவங்க மேடையிலேருந்து அவங்க சொன்னாங்க. இதுவும் ஒரு கவனிக்க வேண்டிய விஷயம். இதை தாண்டி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 2 சம்பவங்கள் வந்து குறிப்பாக வந்து கட்சிகள் வந்து அதை கடந்து போயிருக்காங்க, ரியாக்ட் பண்ணாமல். நீங்கள் பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி அந்த கஸ்டோடியல் டெத்து, 2 பேர் அப்பா மகன் கொல்லப்பட்ட வழக்கில் உங்களுக்கு தெரியும், 9 பேர் காவலர்களுக்கு வந்து தூக்கு தண்டனை கொடுக்கப்பட்டது. உங்களுக்கு சர்விங் போலீஸ் ஆஃபீஸர்ஸ் 9 பேருக்கு வந்து தூக்கு தண்டனை என்பது இண்டிபெண்டன்ட் இந்தியாவோட ஹிஸ்ட்ரியிலே ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம். இந்த மாதிரி வந்ததே கிடையாது. உங்களுக்கு ப்ரீ பிரிட்டிஷ் பீரியடில் இருந்திருக்கு, இங்கே நடந்தது கிடையாது சுதந்திரத்துக்கு பிறகு. இந்த பிரச்சனையை தூத்துக்குடி அந்த இப்போ கஸ்டோடியல் டெத்தை வச்சு 2 எலெக்ஷனை வந்து ஒரு எலெக்ஷன் 2021 எலெக்ஷனில் வந்து டிஎம்கே வந்து பெரிய அளவில் அதை வந்து அதால் அவர்கள் லாபம் அடைந்தார்கள். ஆனால் அந்த ஜட்ஜ்மெண்ட்டை பற்றி அவங்க ரியாக்டே பண்ணலை. 9 காவலர்களுக்கான மரண தண்டனை பற்றி அவர்கள் வரவேற்கவும் இல்லை, ரியாக்டும் பண்ணல. ஏடிஎம்கேவும் ரியாக்ட் பண்ணல. ஏன்னா ஆட்சி காலத்தில் தான் நடந்தது. இவங்க அதை வைத்து அரசியல் லாபம் பார்த்தவர்களும் அதில் வந்து கருத்தை தெரிவிக்கல. கடந்து போகக்கூடிய அளவுக்கு அது சாதாரண விஷயமும் கிடையாது. ஏன் கருத்து தெரிவிக்கலைன்னா, போலீஸ் லாபி வந்து டிமாரலைஸ் ஆகுது, 9 பேருக்கு மரண தண்டனை. நான் இன்னும் சொல்ல போனீங்கன்னா, இப்போ அங்கே இருக்கக்கூடியவர்கள் அந்த தீர்ப்புக்கு பிறகு
போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் பாதிக்காத இறந்து போனவர்களுடைய அந்த குடும்பத்தினர். என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த 9 பேரும் இன்னமும் சஸ்பெண்ட் பண்ணல. நீங்கள் சஸ்பென்ஷன் பண்ணாமல் வச்சிங்கன்னா அந்த மரண தண்டனையோ அல்லது அதுக்கு பிறகு அது ஆயுள் தண்டனையோ மாற்றப்பட்டாலும் கூட அவங்களுக்கான பென்ஷன் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் வந்து என்ஷூர் ஆகுது இது. ஸோ அதை செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு அங்கே அந்த போராட்டம் இருக்குது. ஸோ அந்த ஜட்ஜ்மெண்ட்டை பற்றி நான் அறிந்த வரையில் கவர்மெண்ட் ரூலிங் பார்ட்டி ரியாக்டே பண்ணலை. இன்னொரு விஷயம், அது எல்லா கவர்மெண்ட்லேயும் நடக்கிறதா, இந்த கவர்மெண்ட்லேயும் நடக்குது. சிவகாசி பட்டாசு விபத்து, உங்களுக்கு 25 பேர் கொல்லப்பட்டார்கள். நம்ம அப்படியே கடந்து போகிறோம். ரொம்ப துரதிருஷ்டவசமான ஒரு விஷயம். நம்ம இந்த எலெக்ஷன் ஃபீவரில் அதை நம்ம அப்படியே ரொம்ப சாதாரணமாக கடந்து போயிட்டோம். எல்லா அரசுகள்லையும் நடக்கக்கூடியது. கடந்த 20 ஆண்டுகளுக்கு மேலாக யார் ஆட்சியில் இருந்தாலும் தொடர்ச்சியாக நடக்கக்கூடிய, இத்தனைக்கும் வந்து சில 100 கோடி ரூபாய்களுக்கான திட்டங்கள் வகுக்கப்பட்டு ஸ்பெஷல் பேர்ன்ஸ் வார்டுன்னு ஒன்றை வந்து விருதுநகர்லேயே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும்னு சொல்லி ஜெயலலிதா பீரியடில் வச்சது. அதுக்கு பிறகு கருணாநிதி பீரியடு, எடப்பாடி ஸ்டாலின், யார் பீரியட்லையுமே அது சரிவர செயல்படுத்தப்படாமல் கடுமையான காயங்கடையக்கூடியவர்களை வந்து இன்றைக்கி மதுரைக்கு தான் கொண்டு போகிறாங்க. இந்த விஷயமும் வந்து பேசப்பட வேண்டிய அளவுக்கு பேசப்படலை. இன்ஃபேக்ட் ரொம்ப அன்ஃபார்ச்சுனேட்டான இன்சிடென்ட் வந்து நம்மளும் மீடியாவும் வந்து அதை வந்து ஒரு விவாத பொருளாகவே எடுக்கல. ஏன்னா எலெக்ஷன் ஃபீவரில் நம்ம கடந்து போகிறோம். இது எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து என்ன, அப்போ உங்களுக்கு வந்து ஆட்சிகள் மாறினாலும் காட்சிகள் மாறப்போகுது, யார் வந்தாலும் என்ன நடக்க போகுது. ராம்கி சொன்னதுக்கு ஒரு சின்ன ரியாக்ஷன் மட்டும் என்னென்னா, இந்த ஸ்ட்ரீட் டாக்ஸை பற்றி அவர் சொன்னார். அவங்க 2வது ஒரு அறிக்கை ஒன்று 8 பாயிண்ட் ப்ரோக்ராம்னு என்னமோ ஒன்று கொடுத்தாங்க. 6 பாயிண்ட் ப்ரோக்ராமோ 8 பாயிண்ட் ப்ரோக்ராமோ கடந்த ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு RS பாரதி ரிலீஸ் பண்ணார். அதில் ஒரு ப்ராமிஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, தெருநாய்களை பிடிப்பதற்கான கூடுதல் பணியாளர்கள் நியமிக்கப்படுவாங்க. அந்த இஷ்யூவை அட்ரஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது ஒரு கரெக்ஷன். மற்றபடி நீங்கள் பார்த்தீங்கன்னா மக்கள் நலன் சார்ந்த விஷயங்களில் வந்து என்ன இவங்க பேசினாங்க, 2 பெரிய கட்சிகளும். விஜய் சொல்லவே தேவையில்லை, அப்பப்போ வருது அப்பப்போ போகிறது. ஸோ மாநிலத்தின் ஜீவநாடியான பிரச்சனைகளில் என்ன மாதிரியான பரப்புரை இங்கே மேற்கொள்ளப்பட்டிருக்கு, இந்த கேள்வி வருது. அப்புறம் இவங்க ப்ராமிஸ் பண்ணதுக்கு, 3 கட்சிகளும் ப்ராமிஸ் பண்ணதுக்கான நிதி ஆதாரங்கள் என்ன? இப்போ விஜயோட மக்கள் நல திட்டங்கள், டெல்லி வெர்சஸ் தமிழ்நாடு, இதுதான் பிரதானம். அவர் இல்லை, அது ஒரு விதமான டெல்லி வர்சஸ் தமிழ்நாடுன்றது ஒரு விதமான டைவர்ஷனரி டாக்டிக்ஸ் தான் நான் பார்க்குறேன். அது வந்து மாநில அரசு தன்னுடைய தோல்விகளிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்காக எடுத்த ஒரு ஆயுதம். அது அவங்களுக்கு கையில் வந்து லட்டு மாதிரி ஒரு இஷ்யூவை மோடி கொடுத்தாரு. அது அவங்க மேக்ஸிமம் மில்க் பண்ணிட்டாங்க. அதை வந்து அது ஓட்டா மாறுமான்றது நமக்கு 4ஆம் தேதி போட்டியை திறக்கும் போது தான் தெரியும். அதை தவிர்த்து நான் வந்து இதில் வந்து அப்போசிஷனை தான் வந்து பிளேம் பண்ணுவேன். நான் இங்கே இந்த அரசாங்கத்தை பின் டவுன் பண்ணுறதுக்கு எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. அதை ஆக்கப்பூர்வமாக எடப்பாடியாலையும் பண்ண முடியல, விஜயாலையும் பண்ண முடியல. மறந்துடாதீங்க, ஒரு வலிமையான வளமான ஜனநாயகத்துக்கு ஆளும் கட்சி பலவீனமாக இருக்கலாம், எதிர்க்கட்சி பலவீனமாக இருக்கக்கூடாது. எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருந்த பொழுது அவருக்கு ஒரு வலிமையான எதிர்க்கட்சி தலைவர் இருந்தார், மு.க. ஸ்டாலின். ஆனால் மு.க. ஸ்டாலினுக்கு யார் எதிர்க்கட்சி தலைவர்? இதுதான் தமிழ்நாட்டோட இன்றைய பிரச்சனை. இல்லை, தேர்தல் அறிவிப்புக்கு பல நாட்களுக்கு முன்பே தேர்தல் பிரச்சாரம் என்னங்க பிரச்சனை? எத்தனை இஷ்யூல நீங்க பேசுனீங்க? கிட்னி ராக்கெட் எடுத்துக்கோங்க. கிட்னி ராக்கெட்டில் வந்து அதை ஒரு பிராந்தியத்தோட பிரச்சனையா, நாமக்கல் திருச்சி இஷ்யூவா மட்டும்தான் 2 முறை பிரச்சாரத்துக்கு போனப்பையும் எடப்பாடி பேசினார். மாநிலம் தழுவிய பிரச்சனை அது. எவ்வளோ பெரிய இஷ்யூ அது. நான் ரோல்ஸ் ராய்ஸ் கார் வாங்கணுன்னா எல்லாரும் கிட்னியும் உருவணும்னு ஒருத்தர் சொல்கிறாரு. அவர் இன்னமும் கேண்டிடேட்டாக நிற்கிறாரு. இதே இஷ்யூ வந்து உங்களுக்கு வந்து எடப்பாடி சிஎம்மாக இருக்கும்போது டிஎம்கே எம்எல்ஏ யாராவது பண்ணியிருந்தாங்கன்னா அதை இவங்க எந்த அளவுக்கு பண்ணியிருப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியும். ஏடிஎம்கே எம்எல்ஏ பண்ணியிருந்தாங்கன்னா அது ஒன்று. டிஎன்பிசி எக்ஸாம் கொலாப்ஸ் ஆச்சு, 2வது தடவை நடக்குது. எத்தனை பேரோட வாழ்க்கை உங்களுக்கு பாதிக்கப்பட்டது. எதிர்க்கட்சி தலைவராக எடப்பாடி என்ன பண்ணார், அல்ல விஜய் தான் என்ன பண்ணார்? ஆகவே வலிமையான எதிர்க்கட்சி தமிழகத்தில் இல்லை என்பதுதான் தமிழ்நாட்டோட சாபக்கேடு. நான் அப்படி தான் அதை பார்க்குறேன். இந்த தேர்தலையும் அது பெரிய அளவில் எதிரொலிக்கல. இல்லை, இப்போ நீங்கள் சொன்ன இந்த இஷ்யூஸ் எல்லாம் என்ன இம்பாக்டை ஏற்படுத்தும்? அது மக்கள் கையில் இருக்குதுங்க. மக்கள் என்ன தீர்ப்பு, இப்போ நம்ம எல்லாம் பேசிட்டு போகிறோம், மக்கள் அவங்க ஒரு கணக்கு போட்டிருப்பாங்க. அது மக்கள் டைட் லிப்பிடாக இருக்காங்க. நம்ம எப்படி அதை வந்து இப்போ சொல்ல முடியும்? இது எல்லாத்தையும் மீறி கூட இந்த அரசு வெற்றி பெறலாம். 4 முனை போட்டியில் திமுக வெற்றி பெறுவதற்கு தான் வாய்ப்பு அதிகம். நான் இன்னமும் நம்புகிறேன். ஜெயிக்கிறது தோக்கிறதால மட்டுமே வந்து எல்லாம் சரின்னு ஆகிடாது. இப்போ அதை விட ஒரு ஆழமான ஒரு பிரச்சனை, ஆபத்து தமிழகத்துக்கு இருக்குன்றது தான் என்னுடைய பாயிண்ட். ஏன்னா வலிமையான எதிர்க்கட்சியே உங்களுக்கு இல்லை. அரசாங்கத்தை பின் டவுன் பண்ணுறதுக்கு, அரசை வந்து கேள்வி கேட்பது தான் வந்து உங்களோட வேலை. அரசாங்கத்தை கூண்டில் ஏற்றுறது. 4 ஆண்டுகள் கொரோனா காலம் உட்பட எவ்வளோ அக்ரெசிவாக டிஎம்கே ஒரு அப்போசிஷன் ரோலை ப்ளே பண்ணாங்க. பிரச்சனைகளுக்கு என்ன பஞ்சமா? கஸ்டோடியல் டெத் இப்போ நடக்கிறதே இல்லையா? எவ்வளவு கஸ்டோடியல் டெத் நடக்குது? ஏன் வந்து எடப்பாடியால் அதை வந்து ஒரு யூஸ் பண்ண முடியல? சரி, புதுசாக வந்து அவர் யூஸ் பண்ணுவார்னா அவரும் யூஸ் பண்ணலை. இதெல்லாம் இந்த பிரச்சாரத்தில் எதிரொலித்ததான்னு கேட்டிங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் எதிரொலிக்கல. அது ஏமாற்றம் தான் தருகிறது. ஏன் திரு எடப்பாடி பழனிசாமி மேலே இவ்வளவு பிரச்சனைகள் இருந்தும் அதை புல் பண்ணி இழுத்துட்டு போக முடியல பிரச்சாரம்? ஒரு அந்த சூழல் இருக்குல்ல, அது ரொம்ப முக்கியம். அதாவது நீங்கள் இந்த ஆட்சி வந்த பிறகு முதல் 3 ஆண்டுகள் வந்து
அவருடைய சொந்த கட்சி உள்கட்சி பிரச்சனைகள் நிறைய, அது ஒற்றை தலைமை அதெல்லாம் ஆகி 2023 இறுதியில் தான் வந்து அவர் கட்சியை அவர் முழு கட்டுப்பாட்டுக்குள்ளே வருது. அதற்கப்புறம் அதனால தான் அவரால் ஒரு முடிவு எடுக்க முடியுது, பாஜக கூட்டணி வேண்டாம்ங்கிற முடிவுக்கு வர முடியுது. அதுக்கப்புறம் நாடாளுமன்றத்தை தனித்து போட்டிடுறார். ஸோ அதுக்கப்புறம் தான் அவருக்கு ஒரு நம்பிக்கை வருது, முழுமையாக கட்சி கட்டுப்பாடு அதுக்கப்புறம் தான் முழுக்க வருது. அதுக்கப்புறம் திரும்ப கூட்டணி, அந்த கூட்டணியில் யாரை சேர்ப்பது, ஒரு பெரிய கூட்டணி உருவாக்குவது அப்படிங்கிறதுனால அந்த கட்சி சார்ந்த விஷயங்கள்லேயே அவர் ரொம்ப அதிகமான நேரங்களை செலவிடும். ஆனால் நீங்கள் பெரிய அவர் சென்ற முறை வந்து ஸ்டாலின் அவர்கள் வந்து 2017 ஒரு கூட்டணி, திமுக மட்டும் அவர் கையில் இல்லை, ஒரு கூட்டணியே ஸ்ட்ராங் ஆகிடுச்சு. ஆக்சுவலாக அதிமுக எதிரான ஒரு வலுவான ஒரு கூட்டணி, அதில் விடுதலை சிறுத்தைகள், கம்யூனிஸ்ட் கட்சிகள் எல்லாமே பாஜக எதிர்ப்புங்கிறதுல வந்து ஏர்லி ஸ்டேஜ்லேயே 3 வருடங்களுக்கு முன்னே ஸ்ட்ரென்தன் ஆயிடுச்சு. ஸோ அதனால படிப்படியாக அவர்கள் எல்லாம் சேர்ந்து போராட்டம் நடத்தினது, தெருவில் இறங்கி போராட்டம் நடத்தினது. 19 நாடாளுமன்ற தேர்தலையே சந்திச்சிட்டாங்க. ஆமாம். ஸோ அதனால அது ரொம்ப இன்டாக்டாக இருந்தது, பாஜக எதிர்ப்புங்கிற ஒரு முக்கியமான. கடைசி வரையும் கொஞ்சம் நிறைய நிலை மாற்றங்களாக இருந்து, கூட்டணிகள் நிறைய மாற்றங்களாக இருந்து, அதையெல்லாம் தாண்டி இந்த உயரத்தை அடைந்ததே நான் பெரிய விஷயமா பார்க்குறேன். ஏன்னா இந்த அளவுக்கு ஒரு புல் பண்ணி எடுத்துகிட்டு போனது அப்படின்ட்டு. பட் இதே சிக்கல் வந்து நீங்கள் வந்து நாம் தமிழருக்கும் விஜய்க்கும் இருந்து, அவங்களால வந்து இண்டிபெண்டா இருங்க, இவங்களுக்காக கூட்டணி, அவங்க இண்டிபெண்டன்ட் நிறைய விஷயங்கள் செய்திருக்கலாம், நிறைய விஷயங்கள், நிறைய டைவர்ஷன், பெரியார் பற்றிய விமர்சனங்கள் நாம் தமிழருக்கு ஒரு டைவர்ஷன் தான் கொடுத்தது. விஜய் வந்து பிரச்சாரத்துக்கு வராமல் பேசினது, இப்போ இன்றைக்கி ரொம்ப ஆவேசமாக பேசினது எல்லாமே ஒரு அதை தாண்டி அவர் ஆக்கப்பூர்வமான விஷயங்களை இந்த இரு தரப்புமே செய்திருக்கலாம், அது செய்யல அப்படிங்கிறதா. பட் இதை தாண்டி நம்ம வந்து இன்னைக்கு ஒரு ப்ராமிசிங்கான ஒரு இடத்துக்கு நகர்ந்திருக்காருல்ல எடப்பாடி, அதுவே பெரிய ஒரு மாற்றம். ஒரு நிமிஷம் சார், இப்போ நான் இது என்னால் ஏற்றுக்க முடியல. மதுரை மாநகராட்சியில் 200 கோடி ரூபாய் ஊழல்னு சொல்லிட்டு மாநில அரசே உணர்ந்து சிபிசிஐடி என்கொயரிக்கு உத்தரவு போடுறாங்க. அந்த மேயருடைய கணவர் கைது செய்யப்படுகிறார், மேயரை கைது பண்ணல, அதன் பிறகு மேயர் பதவி விலகிறார். இந்த இஷ்யூவில் ஒரு எதிர்க்கட்சி தலைவராக என்ன பண்ணார் எடப்பாடி? எவ்வளோ இது வந்து நீங்கள் கண்டுபிடிச்ச ஊழல் கிடையாது, ஒரு அப்போசிஷனாக அரசே உணர்ந்து மீடியாவில் வந்த பிறகு அரசே ஒப்புக்கொள்கிறது திராவிட மாடல் ஆட்சி. சிபிசிஐடி என்கொயரிக்கு அவங்க ஆர்டர் பண்ணுறாங்க. அதே மாதிரி நாமக்கல் கிட்னி ராக்கெட்டு, எவ்வளவு இஷ்யூங்க, டிஎன்பிசி ஃபியாஸ்கோ, என்ன தான் பண்ணார் அவர்? அப்போ இந்த அளவுக்கு அடைஞ்ச உயரமே போதுன்னா அப்போ அவ்வளோதான், அது மாவட்ட லெவலில் தான் நீங்கள் இருக்கணும். இது எப்படி போதுன்னு சொல்ல முடியும்? ஒரு பிரதான எதிர்க்கட்சி, தமிழகத்தை 30 ஆண்டுகள் ஆண்ட கட்சியில் பல்வேறு சிக்கல்கள் இருந்துச்சு. அந்த சிக்கலை மீறி தான் சார் நீங்க வரணும். கட்சிக்குள்ளேயே நிறைய, அது உங்க பிரச்சனை. மக்களுக்கும் உங்களுக்குமான கமிட்மெண்ட்ன்றது என்ன? அப்ப எல்லா கட்சியிலையும் தான் சிக்கல் இருக்குது உங்களுக்கு. அதுதான் நான் சொல்றேன், நீங்க ஒரு திறம்பட ஒரு சிறப்பான எதிர்க்கட்சியா எப்படி செயல்படணும்ன்றத உங்களுக்கு முன்னால நீங்க ஆட்சியில் இருக்கும்போது செயல்பட்ட திமுக கற்றுக்கொள்ள வேண்டும். உங்களுக்கு இஷ்யூஸை கையில கொடுத்தா கூட எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண முடியலையே. பேசுவோம்.